வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். மயிலாடுதுறையில் மாரத்தான் போட்டி. முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளையொட்டி தமிழகமெங்கும் தமிழக அரசால் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று ஜனவரி 5 அன்று மாரத்தான் ஓட்டப்போட்டி நடைபெற்றது. முன்னதாக மயிலாடுதுறை செம்பனார் கோயில் காவல் நிலைய முன்பாக துவங்கிய போட்டியினை பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற போட்டியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மகாபாரதி கொடி அசைத்து துவங்கி வைத்தார். இவ்மாரத்தான் போட்டியில் 17 வயதிற்கு மேலான கல்லூரி மாணவர்களும் 25 வயதிற்கு மேலான ஆண்களும் பெண்களும் இல்லத்தரசிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். போட்டியில் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர் பாபு, மயிலாடுதுறை காவல்துறை ஆய்வாளர் சிவக்குமார், செம்பனார் கோயில் காவல்துறை ஆய்வாளர் கருணாகரன், மகளிர் துணை ஆய்வாளர் செல்வி, மயிலாடுதுறை போக்குவரத்து துணை ஆய்வாளர் மணவாளன், காவல்துறையினர், மாவட்ட விளையாட்டுத்துறை அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் ஓட்டப்போட்டியானது முடிவடைந்தது. ஒவ்வொரு பிரிவிலும் தலா 10 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து மாவட்ட ஆட்சியரின் கையாலே பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு 360 செய்திக்காக மயிலாடுதுறையிலிருந்து மாவட்ட செய்தியாளர் ஜோசப்.